வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நவம்பர் 20ஆம் தேதி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு பார்க்க போகிறோம். அண்ட் இன்னையோட அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு விஷயத்தை வச்சு பேஸ் பண்ணியிருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷனும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும். அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸோட கேஷ் மார்க்கெட்டில் அவங்களோட இன்ஃப்ளோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த மூணு விஷயத்தையும் நமக்கு பார்க்கும்போதே மார்க்கெட் வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனான நம்ம இந்தியா விக்ஸ் டேட்டாவையும் சேர்த்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் சேர்த்து அனலைஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், நாளையோட மார்க்கெட்டுக்கு நமக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவும் அதே மாதிரி யூஎஸ் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் டீட்டெயிலான அனாலிசிஸ் வந்து யூஎஸ் மார்க்கெட்டோடதையும் கிஃப்ட் நிஃப்டியோடதையும் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்னையோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆச்சு, நம்ம என்ன எதிர்பார்த்திருந்தோம், ஸோ மார்க்கெட் அந்த மாதிரி பிஹேவ் ஆச்சான்னு. ஸோ இன்னையோட மார்க்கெட்டில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸாக நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,000 நம்ம ஸ்ட்ராங்கான ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 26,150 ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நமக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்தோம்னா 25,900ம் 25,700ம் தான் இன்னையோட மார்க்கெட்டுக்கு நிஃப்டிக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு. அப்போ இன்னையோட மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்துருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் பாசிட்டிவாக போச்சு. அதே மாதிரி இன்னையோட மார்க்கெட் வந்து 25,900லேருந்து மேலே போச்சுன்னா 26,000ல் கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணலாம். அதே மாதிரி 25,900லேருந்து கீழே டவுன்ஃபால் ஆச்சுன்னா 25,700ல் புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போது மார்க்கெட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ஒரு ரெட் கேண்டிலாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு இந்த கேண்டில் இல்லைனா இதுக்கு அடுத்த கேண்டில் நம்ம பொசிஷன் எடுத்திருந்தோம்னா இந்த புல் பேக் அதுக்கப்புறம் மேலே வந்து கிடைக்கும் போது இங்கே ப்ராஃபிட்ஸ்க்கு நமக்கு ஈஸியாக கிடச்சிருந்துருக்கும். இது நீங்கள் ஸ்பாட்டில் எடுத்திருந்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸில் எடுத்திருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் வந்து அழகாக நம்ம வந்து இன்றைக்கி ப்ராஃபிட் எடுத்துருந்துருக்கலாம். அண்ட் ஏன் இதுக்கப்புறம் போகிறத கெஸ் பண்ண முடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நாட்கள் அப்படி தான் மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும்னு நம்ம எதிர்பார்த்தோம். அண்ட் இதை கிராஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து 26,150 வரைக்கும் போகும்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் இன்னையோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸை கிராஸ் ஆகிட்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு நடுவுலேயே மார்க்கெட் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. எக்ஸ்பைரி ஆகல, க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்படிங்கிறனால இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டடான்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான். ஸோ என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் மார்க்கெட் வந்து 26,000 பக்கத்தில் வந்து க்ளோஸ் ஆகிறதா இருந்துச்சு. ஆனால் இங்கிருந்து ஒரு 50 பாயிண்ட் மேலே போனனால நமக்கு இது வந்து அடுத்த ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸாக மாறிடுச்சு. ஒரு 30 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே, 26,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 26,050ங்கிறனால நியரஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு மாறிடுச்சு. ஸோ அப்போ இன்னையோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நமக்கு வந்து கால் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு தான் நமக்கு வந்து ப்ராஃபிட்டபிள். புட் ஆப்ஷன் வந்து எப்படி நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தாலும் நமக்கு இன்றைக்கி ஒரு நஷ்டமாக தான் ஏற்பட்டிருந்திருக்கும். ஸோ அதே சமயம் ஃபார் அவுட் ஆஃப் த மணி. ஸோ இந்த இடத்துல நமக்கு 26,150 இல்லைனா 26,250 மார்க்கெட் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கோட ப்ராஃபிட்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்திருக்கும். அதே இது வந்து ஜஸ்ட் அவுட் ஆஃப் த மணி இந்த இடத்துல நமக்கு 26,000 பார்க்கும்போது மார்க்கெட்டோட ப்ராஃபிட்டபிலிட்டி, சான்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ இப்போ இன்னையோட மார்க்கெட்டில் இந்த ஒரு பொசிஷன் வந்தனால நாளையோட மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான ரெசிஸ்டன்ஸான 26,000 கிராஸ் ஆயிருச்சு. அண்ட் 26,150 இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 26,150ம் நிஃப்டியோட ஒரு ஆல் டைம் ஹையான 26,250 தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாளையோட மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது. அதே மாதிரி சப்போர்ட்டுன்னு நமக்கு எதிர்பார்த்தோம்னா இன்னையோட மார்க்கெட்டை கிராஸ் பண்ண 26,000ம் 25,900 தான் பார்த்தீங்கன்னா நாளையோட மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டாக. ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட் ஆகவும், இந்த ரெண்டு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கலாம். நம்மளோட நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ மார்க்கெட்டில் பார்க்கும்போது நமக்கு கால் ஆப்ஷன்ஸை விட புட் ஆப்ஷன்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது நமக்கு நல்லா தெரியும். அப்போது இந்த புட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறது ஒன்று. அதே சமயம் நமக்கோட ஓஏ சேஞ்ச் பார்க்கணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச். அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் பார்க்கும்போது கால் ஆப்ஷன் சைடு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான க்ரோத் இல்லை. ஸோ அப்படிங்கிறனால 26,500 தான். ஸோ 26,500னா நமக்கு வந்து ஒரு புது நியூ ஆல் டைம் ஹை அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ அப்படிங்கிறனால இந்த இடத்துல நம்ம ஒரு லைன் போட்டு வச்சுக்கலாம். அண்ட் இந்த லைன் நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் 26,500ல் பார்த்தீங்கன்னா க்ரோத் இருக்குது. அப்போது எப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு சிக்னல் கிடைக்குதோ அப்போவே நம்ம ஒரு இண்டிகேஷன்ஸ் வரைஞ்சி வச்சுக்கணும். ஸோ மார்க்கெட்டில் வந்து நாளையோட மார்க்கெட்டுக்கு 25,000 வரைக்கும் 26,500 வரைக்கும் மார்க்கெட் வந்து புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். பட் இருந்தாலும் நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சிச்சுக்கனால போட்டு வச்சுக்கிறோம்.
அப்போது நமக்கு வந்து புட் ஆப்ஷன் சைடு தான் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் புட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம இன்னொரு விஷயம் கவனிக்கணும். நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 10 இல்லைன்னா 15 வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல கீழே கொடுத்துருக்கிற பிசிஆர் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எவ்வளோ மாற்றுறனோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிசிஆர் ரேஷியோ மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் பிசிஆர் ரேஷியோ இருக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டு பிசிஆர் ரேஷியோவும் ஏறக்குறைய ஒரே மாதிரி ப்ரைஸ் தான் இருக்கணும். 1.3 இருக்குது, 1.1, 1.0 இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால 1.3 அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான அளவுக்கு அதிகமாக ஓவர் சோல்டு புட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட்டுக்கு நமக்கு வந்து இப்போ பார்க்கும்போது புட் ஆப்ஷன் சைடு அதிகமாக குவான்டிட்டிஸ் இருந்தாலும் நம்மளோட மார்க்கெட்டில் சரிவு நிலை வரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து மேலே புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போ நாளையோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு 26,000 தான் ஒரு பிவட் பாயிண்ட். அப்போ இங்கேருந்து மார்க்கெட் நெகட்டிவில் வந்து 26,000லேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போச்சுன்னா மார்க்கெட்டுக்கு நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 26,150யும் 26,250யும். அப்படி இல்லை இங்கேருந்து மார்க்கெட் கீழேயே வரல அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து ஸ்ட்ராங்காக நம்ம வந்து 26,250 அடுத்த வார எக்ஸ்பைரிக்கு வந்து அடுத்த வார செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரிக்கு ஹோல்ட் பண்ணுறதுல சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நாளையோட மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் ஸ்டேட்டாக அமையலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புட் ஆப்ஷன் சைடு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் பை பண்ணியிருந்தாலும் பிசிஆர் ரேஷியோ நமக்கு ஓவரால் பிசிஆர் ரேஷியோ அதாவது இந்த இடத்துல ஆல் கொடுத்தோம்னா ஓவரால் பிசிஆர் ரேஷியோ நமக்கு பார்க்கும்போது 1.3 இருக்குது. ஸோ இந்த 1.3 இருக்கும்போது அளவுக்கு அதிகமாக வந்து புட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ இது வந்து ஹெட்ஜிங்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம வந்து 1.3ங்கும்போது நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதான். ஆனால் நமக்கு வந்து அட் த மணிலேருந்து ஒரு 10 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வைக்கும்போது கரெக்டாக பிசிஆர் ரேஷியோ வந்து 1.0 இருக்குது. ஸோ வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட் இஸ் மார்க்கெட் வந்து இங்கேருந்து 26,000 வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் வந்து மேலே புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. எப்படி நேற்று வந்து நமக்கு இங்கேருந்து 26,000க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டவுன் சைட் ட்ரெண்ட் 2 தடவை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போச்சோம். அதே மாதிரி மார்க்கெட் வந்து இந்த 26,000 வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ஏன்னா இந்த இடத்துல நமக்கு பிசிஆர் ரேஷியோ 1.3ங்கிறது வந்து ஹோல் நமக்கு வந்து எவ்வளோ ஒரு நாளைக்கு மார்க்கெட் மூவ் ஆக போகுதுங்கிறதுக்கு தான் நம்ம ஒரு 10 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சுருக்கோம். ஸோ அப்போ வந்து 1.0 இருக்கிறனால நம்ம வந்து இங்கிருந்து 26,000க்கு ஒரு புட் ஆப்ஷன்ஸும் அதே மாதிரி 26,150க்கு ஒரு கால் ஆப்ஷன்ஸும் ஹோல்ட் பண்ணால் நமக்கு சான்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ இதோட இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படியே நம்ம வந்து சென்செக்ஸில் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம என்ன எதிர்பார்த்துருந்தோம்னா மார்க்கெட் வந்து 84,500 தான் பிவட் பாயிண்ட். அங்கேருந்து மார்க்கெட் க்ரோ ஆனால் 85,000 வரைக்கும் க்ரோ ஆகும்னு. சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆன 85,000 பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆன 85,300 வரைக்கும் மார்க்கெட் வந்து புஷ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு சென்செக்ஸில் நம்ம கவனிக்கும் போது 85,300 தான் நம்மளோட சென்செக்ஸ்க்கு முக்கியமான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு இருக்க போகுது. அப்போ இந்த 85,000ங்கிறது வந்து முக்கியமான ஒரு சப்போர்ட் ரேஞ்சாகவும் நாளையோட மார்க்கெட்டுக்கு பிவட் ரேஞ்சாகவும் இருக்க போகுது. ஸோ பிவட் ரேஞ்சுனா மார்க்கெட் இந்த ப்ரைஸை சுற்றி நடந்துட்டு இருக்க போகுது. ஸோ அப்போது நாளையோட மார்க்கெட்டுக்கு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து 85,300 கிராஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகம். அதே மாதிரி நாளைக்கு நமக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால சென்செக்ஸ் வந்து எவ்வளோ தூரம் மூவ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறி தான். அப்போது நமக்கு சென்செக்ஸில் பார்த்தோம்னா 86,000ல் ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய குவான்டிட்டிஸ் இருக்குது. ஆனால் நமக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது புட் ஆப்ஷன் சைடு பார்த்தீங்கன்னா நிறையா குவான்டிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் பிசிஆர் ரேஷியோவும் க்ளோஸ் டு 1.1 விச் ஆல்சோ சப்போர்ட்ஸ் வந்து நமக்கு வந்து புட் சைடு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. ஸோ இதை வச்சு நமக்கு பார்க்கும்போது நமக்கு வந்து 85,300 வரைக்கும் மார்க்கெட் புஷ் ஆகலாம். ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் வந்துட்டு தான் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நாளையோட மார்க்கெட் வந்து கொஞ்சம் வந்து ஒரு 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 இன்கன்க்ளூசிவாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அண்ட் பிசிஆர் ரேஷியோ மட்டும் இல்லாமல் காலையில் இருக்கிற நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்த்தோம்னா நமக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ இப்போதைய நிலைமையில் பார்க்கும்போது நமக்கு வந்து மார்க்கெட்டில் 2 விதமான ஆப்ஷன்ஸ் டெவலப் ஆகுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து புட் ஆப்ஷன் சைடோ கால் ஆப்ஷன் சைடோ போகிறதுக்கு நம்ம யோசித்தோம் அப்படின்னா நிஃப்டியாக இருந்தாலும் சென்செக்ஸாக இருந்தாலும் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் புட் ஆப்ஷன் சைட்ஸ் நிறையா ஹோல்டிங்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நிறையா பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கான சான்சஸ். அப்போது நமக்கு யோசிக்கும் போது சென்செக்ஸில் வந்து 84,500 வரைக்கும் புட் ஆப்ஷன் டவுன் சைட் புஷ் ஆகிறதுக்கான ட்ரை இருக்குது. அதே மாதிரி நமக்கு நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 26,000லேருந்து 25,900 வரைக்கும் புஷ் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அதே சமயம் நமக்கு வந்து இந்த பிசிஆர் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து கூடி இருக்குது. இந்த இடத்துல நமக்கு ஓவரால் பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1.6 இருக்குது ஃபார் சென்செக்ஸ். ஸோ அப்படிங்கிறனால இந்த பிசிஆர் ரேஷியோ தான் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுது. பட் அப்படிங்கிறனால இந்த 2 டேட்டாவும் கான்ட்ராடிக்டாக இருக்குது. அப்படிங்கிறனால நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நாளையோட
நம்மளோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் கிஃப்ட் நிஃப்டி டேட்டா அண்ட் யூஎஸ் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுங்கிறத வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான கன்க்ளூஷன் வரலாம். ஸோ இப்போதைய நிலைமையில் பார்க்கும்போது நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கான சான்சஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து ஓவர் சோல்டு புட்ஸ் இருக்குது, அதே மாதிரி புட் ஆப்ஷன் சைடும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால 84,500க்கும் அதே மாதிரி நாளையோட மார்க்கெட் வந்து நமக்கு நிஃப்டியில் பார்க்கும்போது 25,900 வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போது 26,000 வரைக்கும் ஒரு டவுன்ஃபால் வந்துட்டு இந்த ஒரு பாயிண்ட்டை பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து 25,900ல் ஹோல்ட் பண்ணலாம். அப்படி இல்லை இந்த இடத்துலேருந்து மேலே ரெக்கவரி ஆயிடுச்சு அப்படின்னா 26,150 இல்லைனா 26,250 நம்ம வந்து கால் ஆப்ஷன்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஒரு ஓவரால் அனாலிசிஸ் நம்ம வந்து நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி இருக்குது. அப்போ இந்த பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க்ரோத்க்கான ஒரு டைம் தான். அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ஒரு நியூ ஆல் டைம் ஹை ஃபார்ம் ஆச்சு. அந்த ஆல் டைம் ஹைலேருந்து நம்ம மார்க்கெட்டை மேலே புஷ் பண்ணணும். ஸோ இப்போ மேலே புஷ் பண்ணும்போது ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலே வச்சோம். ஸோ அப்போது அந்த 200 பாயிண்ட்ஸும் இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் தொட்டுருச்சு, அதாவது நம்மளோட பேங்க் நிஃப்டி வந்து தொட்டுருச்சு. அப்படிங்கிறனால நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு நமக்கு வந்து நியூ ஆல் டைம் ஹையாக நமக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குறது 59,200. அண்ட் அங்கேருந்து கண்டிப்பாக இந்த மாதம் எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு 60,000 போகிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனாலும் நம்ம வந்து பார்த்தோன்னா மார்க்கெட்டில் நம்ம வெயிட் பண்ணி தான் இருக்கணும். ஸோ 60,000 போகும், பட் இந்த மாதத்துக்குள்ளே எக்ஸ்பைரிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போது ஒரு புது ஆல் டைம் ஹை நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி ஃபார்ம் ஆகிட்டனால மார்க்கெட்டில் சின்னதாக ஒரு கன்சாலிடேஷன் ஸ்டேட் நாளைக்கு இருக்கலாம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியும் ஒரு நியூ ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு கன்சாலிடேஷன், அதே மாதிரி நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு சின்னதாக ஒரு கன்சாலிடேஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸில் இப்போதைய டேட்டாஸ் நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட்டில் சின்னதாக ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் வந்துட்டு தான் அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நியரஸ்ட் சப்போர்ட்டில் தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட ஒரு டார்கெட்டாக இருக்கணும் புட் ஆப்ஷன் சைடு. அதுக்கடுத்து மார்க்கெட் வந்து அதுக்கடுத்து இருக்க ரெசிஸ்டன்ஸ்க்கு நமக்கு வந்து ஒரு கால் ஆப்ஷன் சைடு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நாளையோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ இந்தியா விக்ஸ் டேட்டா ரொம்ப முக்கியமானது. காரணம் என்ன அப்படின்னா இந்த வாலடைலிட்டி ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ எப்போ வந்து வாலடைலிட்டி வந்து ஒரு 12க்கு பக்கம் இருக்கும், அதே மாதிரி ஸ்டேபிளாக இருக்கும், அப்போ வந்து மார்க்கெட்டோட ஒரு வாலடைலிட்டி அதாவது பேனிக்னஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட்டுக்கான க்ரோத் ஃபேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ நம்மளோட நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து க்ரோத் ஃபேஸில் தான் இருக்குது. ஸோ நாளையோட மார்க்கெட் சின்னதாக ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் வந்துட்டு நாளைக்கோ இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாளோ மார்க்கெட் வந்து க்ரோத்க்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதுதான் நமக்கு வந்து இந்தியா விக்ஸில் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. ஸோ கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நமக்கு 330க்கு க்ளோஸ் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக மார்க்கெட் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டவுன் சைட் புஷ் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து நமக்கு யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைட் புஷ் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஎஸ் மார்க்கெட்டில் S&P 500 நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் நமக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டெவலப் பண்ணலாம். ஸோ S&P 500 வந்து பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டோட ஒரு முக்கியமான இண்டெக்ஸ் தான். அப்போ இந்த S&P 500 நமக்கு இன்னும் லோட் ஆகலை. ஓகே, அப்போ இந்த S&P 500 நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம 8 மணிக்கு ஓப்பன் ஆகும்போது இன்னும் மார்க்கெட் ஆக்சுவலி ஓப்பன் ஆகலை. நம்ம இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமே ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்படிங்கிறனால யூஎஸ் மார்க்கெட்டை பற்றியும் அதே மாதிரி நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பற்றியும் நம்ம ஸ்ட்ராங்கான அனாலிசிஸ் இல்லைனா டீட்டெயிலான அனாலிசிஸ் வந்து நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம். அண்ட் நம்மளோட FIIs ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓவராலாக அவங்க வந்து கேஷ் மார்க்கெட்டில் அவங்க இம்ப்ரூவ் தான் ஆயிருக்காங்க. ஸோ 2 பேர்த்தோட நெட் ஹோல்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாசிட்டிவாக வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக வந்தது நவம்பர் 7ஆம் தேதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 17ஆம் தேதி, அதுக்கப்புறம் 2 பேருமே வந்து அதாவது DIIs அண்ட் FIIs 2 பேருமே ஆல்மோஸ்ட் லைக் 1100 crores வந்து மார்க்கெட்டில் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரும் சேர்த்து பார்க்கும்போது மார்க்கெட்டில் ஒரு 2000 கோடி வந்து பாசிட்டிவாக இன்னையோட மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட்டில் நாளைக்கு ஒரு கன்சாலிடேஷன், அதுக்கப்புறம் ஒரு க்ரோத் ஃபேஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து எல்லாமே ஒரு டைரக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அண்ட் FII டேட்டா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். யூஎஸ் மார்க்கெட் அண்ட் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் டிஸ்கஸ் பண்ணால் நமக்கு ஒரு கிளியரான டெவலப்மெண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.